வணக்கம் நண்பர்களே. உங்கள் வாழ்க்கையில் எப்போதாவது இப்படி தோன்றி இருக்கிறதா? நான் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும், என் வாழ்க்கை ஒரு வட்டத்துக்குள்ளேயே சுற்றிக் கொண்டிருக்கிறது என்று. புதிய முடிவுகளை எடுக்கிறீர்கள். புதிய பாதையில் நடக்கிறீர்கள். ஆனால், ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி உங்களுக்கு பின்னோக்கி இழுத்து, மீண்டும் அதே பழைய கவலைகளிலும், பழைய தோல்விகளிலும் கொண்டு வந்து நிறுத்துகிறதா? நம்மில் பல பேர் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நேரம் என்பது ஆறு போல. அது கடந்த காலத்திலிருந்து எதிர்காலத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. நாம் அதன் போக்கில் அடித்துச் செல்லப்படுகிறோம் என்று. ஆனால் குவாண்டம் இயற்பியல் அது அதிர்ச்சியான உண்மையைச் சொல்லுகிறது. காலம் என்பது நீங்கள் நினைப்பது போல ஒரு நேர்கோடு அல்ல. அது ஒரு வலைப்பின்னல். உங்கள் கடந்த காலம் உங்களை இன்னும் குவாண்டம் முடிச்சுகளால் பிணைத்து வைத்திருக்கிறது. அந்த முடிச்சுகளை அவிழ்க்காத வரை நீங்கள் எவ்வளவு வேகமாக ஓடினாலும் ஒரே இடத்தில்தான் நிற்பீர்கள். உங்கள் விதியை மாற்றப் போகும் அந்த குவாண்டம் நொடி எது? காலத்தின் சங்கிலியை உடைத்து ஒரு புதிய உலகத்தை எப்படி உருவாக்குவது? வாருங்கள், காலத்தையும் கடந்து பயணிப்போம் நாம். அதாவது, கடந்த காலம் ஒரு குவாண்டம் முடிச்சு. முதல்ல ஒரு விஷயத்தை ஆழமா புரிஞ்சுக்கோங்க. குவாண்டம் என்டாங்கிள்மென்ட் அப்படின்னா என்ன? 2 துகள்கள் ஒரு முறை ஒண்ணா இணைஞ்சிட்டா, அதுக்கப்புறம் அது பிரபஞ்சத்தோட எந்த மூலையில் இருந்தாலும் ஒண்ணுல நடக்கிற மாற்றம் இன்னொன்னையும் பாதிக்கும். இதுதான் அறிவியல் உண்மை. இப்போ இதை உங்க வாழ்க்கையோட ஒப்பிட்டு பாருங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு அவமானம், 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு தோல்வி, இல்ல நேத்து யாரோ சொன்ன ஒரு கசப்பான வார்த்தை. இது எல்லாமே உங்க மனசுல ஒரு குவாண்டம் முடிச்சை உருவாக்கி இருக்கு. நீங்க இப்போ இங்க நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனா அந்த பழைய பதிவோட நீங்க இன்னும் என்டாங்கிள் ஆகிக்கிட்டே இருக்கீங்க. அந்த பழைய ஆற்றல் உங்களை விடாம துரத்திக்கிட்டே இருக்கு. நீங்க எடுக்கிற புது முடிவுகள் எல்லாமே அந்த பழைய முடிச்சுகளுக்கு கட்டுப்பட்டதுதான். கட்டுப்பட்டுத்தான் இருக்கும் நிச்சயமாகவே. அதனால தான் உங்களால முழுமையா ஒரு புது மனுஷனா மாறவே முடியல. உங்களோட ஒவ்வொரு அணுவும் இன்னும் அந்த பழைய காயத்தோட அதிர்வுகளை சுமந்துட்டு இருக்கு. காலத்தை நாம கடந்து போகல நண்பர்களே. காலத்தை நாம முதுகுல சுமந்துகிட்டு இருக்கோம். இதுதான் நாம செய்யற முதல் தப்பு. நான் 2வதா, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒரு முறை சொல்லியிருக்கிறாரு, காலம் என்பது ஒரு பிடிவாதமான மாயை என்று. குவாண்டம் தளத்துல கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்னு எதுவுமே கிடையாது. எல்லாமே நவ் தான். அதாவது இப்போது. அப்படிங்கிற ஒரு புள்ளியில தான் இருக்கு. ஆனா நாம மூளை என்ன பண்ணுது? நாம மூளையை என்ன செஞ்சு வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறதையும் நாம் பார்க்கணும். கடந்த காலத்துல நடந்த விஷயங்களை வச்சு ஒரு ஒரு எதிர்காலத்தை கற்பனை பண்ணுது. நேத்து நடந்த ஒரு கற்பனை. நேத்து நான் தோத்து போயிட்டேன். அதனால நாளைக்கும் நான் தோத்துடுவேன்னு. அப்படின்னு ஒரு லாஜிக்கை உங்க மூளை உருவாக்குது. இங்க தான் நீங்க காலத்தோட பிடியில சிக்குறீங்க. உங்க எதிர்காலம் அப்படிங்கிறது வேற எதுவுமே இல்ல. அது உங்க கடந்த காலத்தோட ஒரு மறு பதிப்பு, ரிபிட்டேஷன் தான். நீங்க ஒரு புது எதிர்காலத்தை உருவாக்கணும்னா, முதல்ல இந்த நேரக்கோட்டை உடைக்கணும். நீங்க யாரு? உங்க கடந்த கால அனுபவங்களோட தொகுப்பா? இல்ல இந்த நொடியில நீங்க எடுக்கிற முடிவா? பல பேர் தங்களோட அடையாளத்தை பழைய சம்பவங்கள்ல தேடுறாங்க. நான் ஒரு ஏழை. நான் ஒரு துரதிர்ஷ்டசாலி. இதெல்லாம் கடந்த காலம் உங்களுக்கு கொடுத்த ஒரு பட்டம் மாதிரி. இதையெல்லாம் கிழிச்சு எரிச்சாதான், காலமில்லாத அந்த பிரபஞ்ச வெளியில நீங்க ஒரு புது கோலத்தை போடவே முடியும். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். 3வதா, முடிச்சுகளை எப்படி நாம அவிழ்க்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுதான் குவாண்டம் டிட்டாச்மென்ட் என்று சொல்வார்கள். இந்த குவாண்டம் முடிச்சுகளை அவிழ்க்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. அதுக்கு பேர் தான் கவனித்தல். குவாண்டம் தியரி படி, ஒரு துகளை நீங்க கவனிக்கும்போது, அது ஒரு நிலைக்கு வரும். இதுவரைக்கும் நீங்க உங்களோட பழைய காயங்களையும், தோல்விகளையும் ஒரு வலியா அனுபவிச்சீங்க. இப்போ அதை ஒரு சாட்சியா நின்னு கவனிங்க. அந்த பழைய சம்பவம் உங்களை சேர்ந்ததே இல்லை. அது ஒரு எனர்ஜி பேட்டர்ன், அவ்வளவுதான். அன்னைக்கு அந்த நபர் என்னை திட்டுனப்போ,
உருவான அந்த ஆற்றல் இப்போ என் உடம்புல எங்கே இருக்கு அப்படின்னு தேடி பாருங்க. அதை நீங்க ஒரு அறிவியலாளர் மாதிரி கவனிக்கும்போது, அந்த முடிச்சு தானாகவே அவிழ ஆரம்பிக்கும். அந்த சம்பவம் நடந்ததாகவே உங்களுக்கு தெரியாது. எப்போ நீங்க கடந்த காலத்துக்கு எனர்ஜி கொடுக்கிறதை நிறுத்துறீங்களோ, அப்போ அந்த பழைய சங்கிலி அறுத்துவிடும். நிச்சயமாகவே இது நடக்கும். பழையதை விட்டுவிடுவதற்கு வழி இதுதான். அதை கவனிக்கவோ, அதற்கு உயிரூட்டவோ கூடாது. இதுக்கு உங்களுக்கு தேவையானது ஒரு தத்துவமான தெளிவுதான். நான் இந்த உடலும் அல்ல, இந்த நினைவுகளும் அல்ல. நான் இந்த பிரபஞ்சத்தின் ஒரு தூய ஆற்றல். அப்படிங்கிற அந்த உணர்வு உங்களுக்குள்ள வரும்போது, காலத்தின் பிடி தளர்ந்து விடுகிறது. நீங்க இப்போ சுதந்திரமானவர். நிச்சயமாகவே. அடுத்ததா, புதிய எதிர்காலத்தை இப்போதே நீங்க உருவாக்கணும். ஒரு புதிய எதிர்காலத்தை உருவாக்குறதுக்கு என்ன வேணும்? அது ஏதோ ஒரு நாளைக்கு நடக்கப் போற விஷயம் கிடையாது. இந்த நொடியில உங்க அணுக்களுக்குள் ஒரு புது தகவல் நீங்க கொடுக்கணும். அதாவது இன்ஃபர்மேஷன். குவாண்டம் சத்திய இந்த சாத்திய கூறுகள்ல அ நீங்க ஒரு கோடீஸ்வரனா இருக்கிற எதிர்காலம் ஏற்கனவே ஒரு அலையா, ஒரு வேவ் அங்க இருக்கு. நீங்க ஒரு சாதனையாளரா இருக்கிற எதிர்காலமும் அங்க இருக்கு. ஆனா நீங்க எந்த அலைநீளத்துல இருக்கீங்களோ, அந்த எதிர்காலத்தை தான் நீங்க உங்க வாழ்க்கையில நிஜமாக்குறீங்க. அத கொலாப்ஸ் பண்ணி வச்சிருக்கிறீங்க. நீங்க இன்னும் பழைய சோகத்துல இருந்தா, சோகமான எதிர்காலத்தையே நீங்க இழுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆனா இந்த நொடியில நான் ஒரு வெற்றியாளன் அப்படிங்கிற அந்த உணர்வை உங்க அணுக்களுக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னா, காலம் வளையும். நீங்க அடைய வேண்டிய அந்த எதிர்காலம் உங்களை தேடி இப்பவே வர ஆரம்பிக்கும். காலத்தை நீங்க கடக்க வேண்டியதில்லை. காலத்தை நீங்க இங்கே கொண்டு வரணும். இதுதான் விதியை மாற்றும் ரகசியமே. அடுத்ததா ஒரு அதிகாரம். நீங்கள் காலத்தின் எஜமான் என்று ஒரு அதிகாரத்தை உங்களுக்குள் கொண்டு வாருங்கள். மக்களுக்கு புரியாத ஒரு விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு நொடியும் பிரபஞ்சம் அழியுது. ஒவ்வொரு நொடியும் பிரபஞ்சம் பிறக்குது. ஆனா நம்ம மூளை எல்லாத்தையும் கோர்த்து, இது ஒரு தொடர்ச்சியான வாழ்க்கைன்னு நம்ப நம்பிக்கிட்டே இருக்கிறோம். நம்பவும் வச்சுக்கிட்டே இருக்குது. இந்த தொடர்ச்சியை உடைங்க. ஒவ்வொரு நொடியும் நீங்க ஒரு புதிய மனிதன். பழைய நான் இறந்துட்டான் அப்படின்னு, புது நான் இப்போ பிறந்திருக்கான் அப்படின்னு நீங்க தான் வச்சுக்கணும். இந்த அதிகாரத்தை நீங்க கையில் எடுக்கும்போது, உங்களுக்கு பயமே வராது. ஏன்னா, இனி வரப்போறதும் அழியப் போகுது. இனி ஏற்கனவே நடந்தது அழிஞ்சிருச்சு. இனி வரப்போறதும் அழியப் போகுது தான் அப்படிங்க தெரியும்போது, மனசுல ஆழமா பதியும்போது, உங்களுக்கு பயமே வராது. ஏன்னா, பயம் அப்படிங்கிறது எதிர்காலத்தை பத்தினது தான். கவலை அப்படிங்கிறது கடந்த காலத்தை பத்தினது தான். இங்க இந்த 2 வார்த்தையில எல்லாமே அடங்கி போகுது. நீங்க இப்பொழுது அ அப்படிங்கிற அந்த புள்ளியில் நிக்கும்போது, அங்க காலமே கிடையாது. அங்க வெறும் பேராற்றல் மட்டும் தான் இருக்கு. அந்த பேராற்றல் தான் கடவுள். அதுதான் குவாண்டம் ஃபீல்ட் என்று சொல்லுவார்கள். அந்த புள்ளியில நீங்க ஒரு கல்லை எறிஞ்சா, அது பிரபஞ்சத்தின் எல்லை வரைக்கும் போகும். நீங்க போடுற ஒவ்வொரு எண்ணமும் விதியாக மாறும். நீங்கள் காலத்தின் கைதி அல்ல. நீங்கள் காலத்தின் எஜமானி என்று சொல்ல வேண்டும். நண்பர்களே, போதும் பழைய சங்கிலிகளை சுமந்தது நிச்சயமாகவே போதும் என்று நான் நினைக்கிறேன். அந்த முடிச்சுகளை இப்பவே அவிழ்த்து விடுங்கள். உங்க கடந்த காலத்தின் தோல்விகள் இனி உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்க அனுமதிக்கவே கூடாது. நீங்கள் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் ஒரு புதிய புத்தகமாகவே மாறப்போகிறீர்கள். உங்கள் அணுக்கள் இப்போ ஒரு பிரம்மாண்டமான சுதந்திரத்தை வரும். அந்த சுதந்திரத்தோடு, அந்த துணிச்சலோடு உங்க வாழ்க்கையை நீங்கள் தான் செதுக்க வேண்டும். உங்களை தவிர உங்களை செதுக்குவதற்கு யாராலும் முடியாது. நிச்சயம் தலைகீழாக நின்றாலும் அது நடக்காது. காலம் உங்களுக்கு பின்னாடி வர வேண்டும் என்றால் நீங்கள் மாற வேண்டும். உங்களுடைய குவாண்டம் ஆற்றலை பெருக்க வேண்டும். குவாண்டம் விதிகளை பின்பற்றி நீங்கள் உங்களை தாராளமாக மாற்றிக்கொள்ள முடியும். உலகம் உங்களை நிச்சயமாகவே போற்றும். விழிப்புணர்வுடன் இருங்கள் நண்பர்களே. காலத்தின் மாயையை உடைத்து நிச்சயமாக எரித்து விடுங்கள். நீங்கள் நினைத்தது நடக்கும். ஏனெனில் நீங்கள் இப்போ காலத்தை கடந்து நிற்கிறீர்கள். வெற்றி நமதே. நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.